அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம ராஜமௌலியோட அப்டேட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். என்னன்றது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலங்க. இப்போ ஒரு 14th or 15th அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஈவினிங் பிரியங்கா சோப்ரா ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. தட் தேர் வில் பி an update about this அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் இருந்துச்சு. நான் ஓகே இது வராதான் இருக்கும். ஆனால் அந்த படத்தோட பாடல் யூடியூப் பிளேலிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு. அப்போ எடுத்து வச்சுட்டேன். பட் இதுக்கான அப்டேட் வந்து இல்லைன்னு நான் விட்டுட்டு ஆனால் 2 hour கழிச்சு வந்து பார்த்தா இந்த படத்தோடைய அப்டேட்டை பற்றி விட்டுருக்காங்க. எஸ், நாங்கள் பார்க்க போகிறது க்ளோப் ட்ராட்டர் படத்தில் வந்த ஒரு சிங்கிள் தான் நம்ம ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க. அண்ட் காலபைரவா சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதுக்கு மியூசிக் டைரக்டர் வேறு அவர்கள் நம்ம MM கீரவாணி அவர்கள். இந்த படத்தில் நடிக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு அன்பேரபிளான ஒரு இதுங்க. அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா ராஜமௌலியோட அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம பிருத்விராஜ், மகேஷ் பாபு அண்ட் பிரியங்கா சோப்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் குளோபலி இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட். அது மாதிரி தான் நான் சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, இது நான் பாடலுன்னு நினைக்கல, ஏதாச்சும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இருக்கும் நினச்சேன். பட் இது வந்து அஃபிஷியலி இது ஒரு பாட்டு தான். ஸோ ஸ்ருதி ஹாசன் பாடிக்காங்க. என்னன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துலாம் பாட்டு பேருமே அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், ஆரம்பிச்சிடலாங்க. அண்ட் லிரிக்ஸ் கூட சைத்தன்ய பிரசாத் அவர்கள் எழுதியிருக்காரு. இதை தாண்டி வேறு எதுவும் வேணால் ரொம்ப பேசிகிட்டே நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பாடலில் கேட்டு வந்துடலாமா? போன ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஜனநாயகன் பார்த்துட்டோம். எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு பண்ணுறாங்க படங்கள்லாம். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா மக்களே? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 and here we go. வெறும் ஆடியோ வெர்ஷனா? ஓகே, மகேஷ் பாபு எது இல்லை, அந்த சிவனோட இது இல்லை, அவருடைய உடுக்கு, அவருடைய வாகனம். खगराजै वाले रा 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 धीरा ध्रुव तारा रा रा स्वैरा संचारा Yay! Let it bang. दो இதுதான் கீரவாணியோட வேலைகள். குளோபா மியூசிக். காலபைரவா அந்த ஃப்ரேம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு அந்த சன்செட். ஓகே, இதுதான் அரேஞ்ச் பை காலபைரவாவா. பட் ஸ்டில் ஒரு சஃபாரி வைபோன்னு தருதுல. இதோ அதான் the voice அந்த ட்ரான்ஸ்லேஷன் 80ல கேட்குற ஒரு ஃபீல் வருது. Historic launch of India's most awaited film. Obviously, never seen. 100 feet 100 feet LED screen. So obviously it's Rajamouli. So I love this frame. This frame is like Mahesh Babu Bakulana. The power of it.
ஓகே November 15th. ஓ இது வெறும் இந்த ஷோக்கான ஒரு பாட்டாக போயிடுச்சு அது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். November 15th ராமோஜி ஃபிலிம் சீரிஸ். ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பிரியங்கா சோப்ரா வந்து பேசியிருந்தாங்க. அமேசிங். என்ன ஒரு அப்டேட். அதான் ரீசெண்டாக பாருங்கள் வர்ற எல்லா படங்களுக்கான எதிர்பார்ப்பு, அந்த ஒரு ஹைப் எப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் தாங்க. அந்த எவல்யூஷனை தாண்டி எப்படி இந்த படங்களை ரிவால்வ் ஆகி வருது. பிகாஸ் ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் ஒவ்வொரு கதை அம்சத்தோடு வந்து ஆடியன்ஸ்க்காகவே தர்றாங்க. அண்ட் இப்படியான ஒரு படம் அதுவும் 100 feet LED ஒரு ஸ்க்ரீனுக்காக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் சொன்னேன்ல. அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ்லி வி நோ தட்ஸ் ராஜமௌலி. அண்ட் ராஜமௌலினாலே உங்களை தெரிஞ்சுக்கோ பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் சங்கரில் இவர் தான் அந்த பிரம்மாண்டம். அந்த ஒரு எடுக்கிற விஷயங்கள் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ஒரு குயிக் பஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எடுப்பார். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதனால தான் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது. பிகாஸ் அன்றைக்கி இந்த படத்தோட போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. பிருத்விராஜ் வந்து அந்த சேரில் வந்து இருக்க மாதிரி அது பல விஷயங்கள் அந்த அடங்கிடுச்சு. எனக்கு அப்படியே 24 படத்து தான் நான் வந்து என்னோடய மைண்ட் போச்சு. பிகாஸ் 24 இஸ் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி விச் நோ ஒன் ஈவன் அப்ரிஷியேட்டட் அபவுட் தட் மூவி. அது எனக்கு ரொம்ப இப்போயும் யோசிச்சா என்னங்க 2016 அது நம்ம சூர்யா சார் பண்ணிட்டார். அந்த லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது. பட் அது அவ்வளோ பேர் கொண்டாடல. ஆனால் இப்போது தெலுங்குன்னு வரும்போது தெலுங்குல வந்து இப்படி படங்கள் வருது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக 24 பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது என்ன மாதிரின்னு. அண்ட் இதில் பிருத்விராஜோடைய போஸ்டர் எதாவது சொல்லுவேன். பிருத்விராஜோடைய போஸ்டரை பார்த்தா நான் தான் முடிவு பண்ணேன். அண்ட் அதில் என்ன இப்படி இருந்துச்சோ இது அதை தாண்டி இருக்கோ போகுதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதில் லீக்ஸ் பல விஷயங்கள் நான் பார்த்துருந்தேன். நம்ம மகேஷ் பாபு வந்து ஒரு லைனோட வந்து லைக் ட்விட்டரில் நான் பார்த்துருந்தேன். அந்த சீனில் பார்த்து கூஸ்பம்ஸ் தள்ளி விட்டுருச்சு. அது ஒரு ரியலான ஒரு லைன், ஏஐலாம் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கத்தை கூட அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி நீங்கள் அந்த ஷூட் எடுக்கிறீங்க. இவங்க அதுங்கிட்ட என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸாக நம்ம மகேஷ் பாபு கொண்டு வந்தார். அண்ட் அதுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடணும். அண்ட் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நம்ம இந்த பாட்டை நமக்கு தந்த நம்ம ஸ்ருதி ஹாசன் அண்ட் MM கீரவன் அவங்களுக்கு பெரிய ஒரு பிகாஸ் அந்த எனர்ஜி வந்து எப்படி கொடுக்குறாங்கல்ல, அந்த சம்ஹாரின்னு சொல்கிறதா இருக்கணும் இல்லை சஞ்சாரின்னு அந்த வார்த்தைக்கு ஆரம்பிக்கும் போது கொடுக்குற அந்த பவர், அந்த கூஸ்பம்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் என்னமோ தெரியல நல்லா இருக்குது கேட்கும்போது. வந்து எனக்கு ஏதோ இந்த ஷோக்கான நடக்க போகிற அந்த இவெண்ட்டுக்கான ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி தான் அங்கே தெரியுது. பிகாஸ் அதான் நான் தான் வேர்ல்டு வைட் நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே வேர்ல்டு வைட் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா இட்ஸ் அந்த மாதிரி ஒன்று இது. அண்ட் இதில் வந்து அதான் ஒரு சஃபாரி ஃபீல் தந்துச்சு. அதான் அவங்க எடுக்கிறது ஒரு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட். பட் எங்கன்றதுலாம் என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க எடுத்த அந்த ஷூட்டோட லீக் வந்து எனக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான். பிகாஸ் அந்த லைன் இதெல்லாம் பார்க்கும்போது லைக் அண்ட் இதில் மியூசிக்கில் கூட நீங்கள் அந்த ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒரு விதமான ஒரு ட்ரைபல் அண்ட் அந்த ஃபீல் ஒன்று வரும். ஸோ அது இங்கே தந்துருந்தாங்க. அண்ட் குடோஸ் டு காலபைரவா டூ அவர் தான் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மேல் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கான ஒரு ஹை ரேஞ்ச் போர்ஷன்ஸை வந்து கேட்க எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். November 15th இந்த ஷோ இந்த ஈவெண்ட் வந்து என்ன நடக்க போகும் தெரியாது. ராமோஜி நகர்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்தில். ஸோ கண்டிப்பாக போகிறவங்க போயிட்டு பாருங்கள். அண்ட் ஆல் தி தெலுங்கு ஆடியன்ஸ் ஹூ வில் அட்டெண்ட் ஓவர் தேர். அண்ட் கண்டிப்பாக மகேஷ் பாபுக்கு பல ஃபேன்ஸ். பிருத்விராஜுக்கு ஆஃப்டர் சலார் இது வந்து பெரிய இன்னொரு திருப்பு முனையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணேன். பிரியங்கா சோப்ரா அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அதுவுமே அவங்களும் வந்து இதில் இணையிறாங்க. ஸோ 3 big stars ஃப்ரம் தெலுங்கு டாலிவுட் மாலிவுட் அண்ட் பாலிவுட். ஸோ தமிழ்லாம் யாருன்னு தெரியலை. மேபி என்ன நடக்கும்போது தெரியும். இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் அந்த அவ்வளோ தான். இந்த பாட்டுக்கு இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. இதை தாண்டி இந்த பாடல் என்ன மாதிரி உங்களுக்கு விஷயம் பிடிச்சிருந்துச்சு இல்லைனா ஏதாச்சும் இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சிருப்பேன். அண்ட் இன்னொரு பெரிய ஒரு நன்றிகள் அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். மனமார்ந்த நன்றிகள். ஜனநாயகன் வீடியோ வந்து லைக் 50K வந்து தாண்டி போயின்னு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட். அதோட இமோஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பல ஆடியன்ஸ் எனக்கு வந்தது. ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இனிமேல் நான் மிஸ் பண்ணாத அளவுக்கு இருந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் பார்க்குற ஒரு அப்டேட். இப்போ இன்றைக்கி வந்து TTF ஒரு அப்டேட் வந்துருச்சு. அதுக்கும் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே நான் பண்ணலான்னு அது அந்தளவுக்கான பெரிய ஒரு இதுவாக தெரியலை பண்ணணும்னு. பட் அப்படியே பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த IPL எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லருக்கு. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி ஆட்சிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அங்கே போய்ட்டு டைப் பண்ணி போட்டிங்கன்னா நான் வந்து பார்த்து தெரிஞ்சு அதை கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ நான் விடைபெற்ற சென்று மறுபடியும் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.